inequality based question. Any non-zero real numbers x and y such that y is not equal to 3 and x by y is less than x plus 3 by y minus 3 will satisfy which condition? ஒரு 4 options கொடுத்திருக்காங்க. அது ட்ரூவா இருந்தா இதுல எந்த கண்டிஷன் satisfy ஆகும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. சரி ஓகே, inequalities வரும்போதே கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ட்ரையல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ட்ரையல்ஸ் மீன்ஸ் இங்க கொடுத்திருக்கிற ஒரு இனீக்வாலிட்டி இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா எதெல்லாம் ட்ரூவா இருக்கலாம் ஃபால்ஸா இருக்கலாம் அப்படிங்கறத பாப்போம். சரி ஃபர்ஸ்ட் இத பத்தி கொஞ்சம் யோசிப்போமே. x by y is less than x plus 3 by y minus 3. அதாவது x 3 இன்கிரீஸ் ஆகுது நியூமரேட்டர், கீழ டினாமினேட்டர் y 3 டிக்ரீஸ் ஆகுது. நிச்சயமா வந்து இது x and y பாசிட்டிவா இருக்கும்போது இது கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும் இல்லையா? எஸ். அதாவது நம்ம பார்த்தோம் அப்படினா x உம் y உம் பாசிட்டிவா இருக்கிற டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், இப்போ x வந்துட்டு ஒரு 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன், y 10 ன்னு எடுத்துக்கிறேன். நிச்சயமா ட்ரூவா தான் இருக்கும். ஈஸி. 9 by 10 is less than அந்த பக்கம் என்ன ஆகும்? இது வந்து 12 ன்னு ஆகும் இல்லையா? இது 12 ன்னு ஆகும். மேலே நியூமரேட்டர் வந்து 3 இன்க்ரீஸ் ஆச்சுனா 12 ஆயிடும். கீழே டினாமினேட்டர் வந்துட்டு 3 டிக்ரீஸ் ஆச்சுனா வந்துட்டு இது என்ன ஆகும்னா 9 ஆயிடும். ஸோ 9 by 10 is less than 12 by 9 அப்படிங்கிறது ட்ரூவா அப்படின்னு நம்ம பார்ப்போம். எஸ், இது ட்ரூ தான், கண்டிப்பாக ட்ரூ தான். ஏன்னா இது வந்து ஒரு 0.9 தான், பட் இது வந்து 1 பாயிண்ட் அப்படின்னு போயிடும், 1.3 அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். டெஃபினெட்லி இது லெஸ்ஸர் தான். ஸோ நம்ம கரெக்டாக கேப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் எடுத்தோன்னா இது நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். சரி ஓகேவா? எஸ். பட் இப்போ நமக்கு டவுட்டு, இது ட்ரூவாக இருக்கிற மாதிரி வேல்யூஸை நம்ம எடுத்துருக்கோம், பட் இது ட்ரூவாக இருக்கும்போது இதுவும் ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போமே. ஆப்ஷன் ஏல எக்ஸ் பை ஒய், அதே எக்ஸ் பை ஒய் 9 by 10 இஸ் லெஸ் தென் 10 by 9, அதாவது ஒய் பை எக்ஸ் அப்படின்னா 10 by 9. இப்போ இதுவும் ட்ரூவாக இருக்கான்னு பார்ப்போமே. இதுவும் ட்ரூ தான் கண்டிப்பாக, கரெக்டாக. அப்போ 0.9 இஸ் லெஸ் தென் 1.1 அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா இதுவும் லெஸ். கரெக்டாக தானே? சாட்டிஸ்ஃபை ஆகுது தானே? எஸ். ஓகே ஃபைன், இது ஆகிடுது. பட் நம்ம இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எப்படி வேல்யூஸ் எடுத்தாலும் இதுவும் ட்ரூவாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணணும். அதான் சேலஞ்சு. சரி ஓகே, அப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்வாப் பண்ணிவிடுவோம் இந்த இடத்துல. இப்போ எக்ஸ் 9 and ஒய் 10 எடுத்தோம் இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்வாப் எடுத்துப்போம். இப்போ நான் எக்ஸை 10 ஒய் 9 எடுக்க போகிறேன். ஸோ அப்படியே வேல்யூவை ஸ்வாப் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ புது கம்பேரிசன் என்னன்றதை நம்ம பண்ணி பார்ப்போம். சரியா? எஸ். ஓகே ஃபைன் 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 ஃபைன். எஸ். ஓகே, எக்ஸ் இஸ் 10, ஒய் இஸ் 9. இப்போ 10 by 9 எக்ஸ் பை ஒய்ன்றது இப்போ நமக்கு 10 by 9 ஆகிடும். இஸ் லெஸ் தென், மேலே 10 3 இன்க்ரீஸ் ஆகுது 13, கீழே 9 3 டிக்ரீஸ் ஆகுது 6. 10 by 9 இஸ் லெஸ் தென் 13 by 6. இது ட்ரூவா? முதல்ல இது ட்ரூ தான், இது கண்டிப்பாக. ஏன்னா அது 10 by 9 இஸ் 1.1, 13 by 6ன்றது 2 point something வந்துடும். அப்போ டெஃபினெட்லி இது ட்ரூ, சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் இந்த வேல்யூஸ் எடுத்தால் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இதே வேல்யூஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இஸ் 10 by 9 less than 9 by 10. இது ட்ரூவா? 1.1 is less than 0.9. ட்ரூவா? இல்லை, இது ட்ரூ இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்பப்பெல்லாம் ட்ரூவாக இருக்கோ, இது ட்ரூவாக இருக்கிற எல்லா நேரங்கள்லையும் இதுவும் ட்ரூவாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆப்ஷன் ஏவை நம்ம இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடலாம், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே சரியா? இதுதான் அதுக்கான ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள். இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சரி ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் ஆகிடுச்சு. இதே போலவே நம்ம எல்லா ஆப்ஷனும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். சரி ஓகே, எஸ். இப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ், இதே போல் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க முடியாது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனும் இங்கே ஒரு இனீக்வாலிட்டி, அதே ஃபார்மேட்டில் ஒரு இனீக்வாலிட்டி கொடுத்தாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாக பார்த்தாச்சு, எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த இனீக்வாலிட்டியை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம என்னன்றதை பார்ப்போம். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எந்த ஆப்ஷன் இதில் இப்போ பிசிடியில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அந்த இனீக்வாலிட்டி நம்ம எடுத்துப்போம். எக்ஸ் பை ஒய் மைனஸ் ரைட் சைட் டேர்ம் அப்படியே நான் லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறேன். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 by y minus 3 is less than 0. ஓகே எஸ். கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ண முடியாது, இனீக்வாலிட்டி வேரியபிள்ஸை வச்சு இருக்குது. அப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 பண்ணவே கூடாது. ஹியூஜ் மிஸ்டேக், பிளண்டர். அதை நம்ம பண்ணுறதே தப்பு. அந்த மாதிரி செய்கிற ஆக்டிவிட்டியே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒய்யை பற்றியோ ஒய் மைனஸ் 3 பற்றியோ ஸ்பெசிஃபைடாக தெரியாது. ஏன்னா ஒய் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒய் மைனஸ் 3யும் மாறலாம். அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவான்றதெல்லாம் தெரியாமல் நம்ம நேராக கிராஸ் மல்டிப்ளை போட்டால் நடுவில் என்ன சிம்பிள் வரும், அந்த சிம்பிள் அப்படியே இருக்குமா இல்லை அது மாறிடுமா, அதை பற்றி ஐடியா இருக்காது. அதனால் நம்ம அந்த ஆக்டிவிட்டியை பண்ணவே கூடாது. பட் தாராளமாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம் ஒரு இனீக்வாலிட்டியில்.
ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி பண்ணாலும் அந்த இன்ஈக்வாலிட்டி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் அதை நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம், ரெண்டு சைட்ஸுமே மைனஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, எஸ். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகுனா y இன்ட்டு y மைனஸ் 3 அப்படின்னு ஆகும். நியூமரேட்டர் என்ன ஆகுனா x இன்ட்டு y மைனஸ் 3, அப்போ xy மைனஸ் 3x. அண்ட் நியூமரேட்டர் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் xy மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3y மைனஸ் 3y, இது லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லி ஆகும். சரி, ஓகே, எஸ், சக்ஸஸ். இப்போ நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், xy மைனஸ் xy கேன்சல் ஆகிடும். அப்போது மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் x ப்ளஸ் y பை y இன்ட்டு y மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரெண்டு சைடுமே நம்ம இப்போ மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணிப்போம். மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மைனஸ் 3 போயிடும். x ப்ளஸ் y இன்ட்டு y இன்ட்டு y மைனஸ் 3 ஆகும். ரைட் சைடில் 0 பை மைனஸ் 3 பண்ணால் அதுவும் 0வாகவே தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரெண்டு சைடுமே நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். டிவைடிங் பை அ நெகட்டிவ் நம்பர் என்ன ஆகும், சைன் அப்படியே ஃப்ளிப் ஆகிடும் ஆப்போசிட் சைடுக்கு. லெஸ் தென் கிடையாது, அது கிரேட்டர் தென் ஆகிடும். ரெண்டு சைடுமே பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணால் சைன் அப்படியே தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணால் சைன் அப்படியே ஃப்ளிப் ஆகிடும். கிரேட்டர் இருந்தால் லெஸ்ஸர், லெஸ்ஸர் இருந்தால் கிரேட்டர். இப்போ இங்கே லெஸ்ஸர் இருக்குது, அது கிரேட்டர் ஆகிடும். சரி, ஓகே, இதான் சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இப்போ கொடுத்த கொஸ்டினை இந்த சிம்பிளிஃபைடு வெர்ஷனை இப்படி கொண்டு வந்திருக்கும். இப்போ இதுலேருந்து ஏதாவது கன்க்ளூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். மறுபடியும் இப்போ இதே எடுத்துப்போம். இப்போ இதுவே ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 3 கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்குது. அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0, இந்த ஃப்ராக்ஷன் ஷுட் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்மளோட கன்க்ளூஷன். ஒரு ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும்னா அப்போ அந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பிஹேவியர் எப்படி இருக்கணும், ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், அப்போ வர ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் வர ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாசிட்டிவ், அது ஒரு கேஸ். அதாவது எக்ஸ் ப்ளஸ் y should be greater than 0 and y into y minus 3 is greater than 0. இப்படி இருக்கலாம். இல்லைனா அதர் வே, இதுவும் less than 0, இதுவும் less than 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்பவும் பாசிட்டிவ் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் இப்போ y into y minus 3 is greater than 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம். y into y minus 3 எப்போ greater than 0வாக இருக்கும்னா இந்த ரெண்டு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ், இங்கே y minus 0 இருக்குது, y minus 3 இருக்குது. y 0 and 3 இந்த ரெண்டு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸில் இருக்கலாம். 0வை விட சின்னதாகவோ y வந்து 3யை விட பெருசாகவோ இருந்தால் இந்த இன்ஈக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். y should be either less than 0 or and இல்லை or y should be greater than 3. அப்போ நம்மளுக்கு இதுவும் நடக்கணும், அது கூடவே இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும். this and this or this அப்படி நடக்கணும். ஸோ அப்போ நமக்கு x plus y greater than 0 with y less than 0 or x plus y greater than 0 with y greater than 0, y greater than 3. சரி, ஓகே, இது அல்லது இது நடக்கணும். ஒரு சப்கேஸில் இது நடக்கணும். இப்போ நமக்கு இதை ஆப்ஷனாக வச்சு இதை ஒரு சான்சஸாக வேல்யூஸாக வச்சு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இஃப் y less than y greater than 10, y greater than 10 பற்றி ஆர்குமெண்ட்டே இங்கே இல்லை. இஃப் x less than 0, x less than 0 பற்றி ஆர்குமெண்ட்டே இல்லை. y less than 0, y less than 0ன்ற ஆர்குமெண்ட் நமக்கு இங்கே மாட்டிக்கிச்சு. சக்ஸஸ். இஃப் y less than 0 செக் பண்ணுவோம். இஃப் y less than 0 தென் இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணுவோம் கவுண்டர் பார்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். y is less than 0, எஸ் இருக்குது. x plus y is greater than 0 அப்படின்னா நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம், y is greater than minus x அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த x தான் அங்கே அனுப்பியிருக்கேன், ரெண்டு சைடில் மைனஸ் எக்ஸ் பண்ணிக்கலாம். y is greater than minus x அப்படின்னு சொல்லி வரும். இது அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கணும்னா மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் y அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படின்னா இது ட்ரூவாக இருந்தால் இதுவும் ட்ரூவாக இருக்கணும். இஃப் y is less than 0, definitely minus x should be less than y. பர்ஃபெக்டாக ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டின்றது நம்ம ஆன்சர். ஸோ மற்ற பாசிபிலிட்டிஸ் பற்றி நம்ம வரியே பண்ண தேவையில்லை. மற்ற பாசிபிலிட்டிஸில் இருக்கிற எந்த கேஸஸும் இங்கே வரல, அதனால் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே ஆப்ஷன் ஏவும் போயாச்சு. ஆப்ஷன் டி தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். சக்ஸஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர்.